ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஆயில் டிஸ்பென்சர் கிளாஸில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, கல்லுப்பு, அரிசி, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஷேக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ்வலாக அதுக்காக நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சுருந்தாலும் சரி, வாட்டர் பாட்டில் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். வெளியில் வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். ஆயிலெலாம் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டேன். நாங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய், நல்லெண்ணெய் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் மணி பிளான்ட்டும் வச்சுட்டேன். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் நான் இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த செராமிக் ஜார்ஸ் அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன் ரேக் அடித்து அதில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் என்னென்னு பார்த்துடலாமா? பூரி வந்து பண்ணியிருந்தேன். எப்பவுமே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடகரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த காம்போ வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பூரி வடகரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.